ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? படித்தாச்சா? படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணியாச்சா? ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சுட்டே இருக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு மைண்டில் இருந்தால் போதும். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சுட்டே இருக்காதீங்க. படித்ததெல்லாம் மறந்துடும். இனி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. ஸோ எக்ஸாமுக்கு இது வரைக்கும் படித்தது போதும். ஸோ அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் போது தான் நீங்கள் படித்ததெல்லாம் மைண்டில் இருக்கும். அப்போது உங்களுக்கு ஃப்ரீயாக நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கும் போது படித்ததெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் தூங்காமல் படிச்சுட்டே இருக்காதீங்க. ஹெல்த்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு படித்ததும் மறக்க ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுற வரைக்கும் படித்ததை வரைக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. சும்மா மேக்ஸுக்கு லைட்டாக அந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்ருங்க. ஸோ ஃபார்முலாஸ் நமக்கு கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏற்கனவே படித்தது போதும். இது வரைக்கும் படித்ததை நீங்கள் மைண்டில் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ்க்கான ஒரு எளிய வழியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள உனது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும். ஸோ கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும். ஒரு முறையாச்சும் படிச்சுப்பார், உன் லைஃப் மாறலாம் இல்லையா? ஸோ உனது வெற்றி வெகு தொலைவில் இல்லை. தொடர்ந்து படித்து கொண்டே இரு நண்பா. எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் படித்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு நீ உன்னை நம்பு, அப்புறம் ஈஸியாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடலாம். படிப்பை மட்டும் நம்புங்கள். உங்களை விட்டு எல்லாம் போனாலும் படிப்பு உங்களை காப்பாற்றும். படிக்கும் புத்தகங்களே உட்காரும் நாற்காலியை முடிவு செய்கிறது. கனவு பெரிதாகும்போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் இல்லையா? வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடாது. வெற்றி அடையும் வரை முயற்சி செய். வெற்றி அடைந்த பின் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய். படிப்பினால் வரும் அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவு மேலானது நண்பா. ஸோ வாய்ப்பு என்பது ஆகாய விமானம் மாதிரி. அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரே ஆகாயத்தில் பறக்க முடியும். அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வாடிக்கையாய் வேடிக்கை காணலாம். வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ தெரிந்தவன். ஸோ வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் தெரிந்தவனிடம் பாசமானவர்கள் இருப்பதில்லை. அன்பு தெரிந்தவனிடம் காதல் இருப்பதில்லை. உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை. ஸோ எது இருக்குதோ இல்லையோ, இது எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்டையும் படிப்பு மட்டும் இருக்கும். ஸோ படிப்பு எப்போவும் நம்ம கூட வரும். யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைன்னா நமக்கு என்ன? படிப்பு உனக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பவும் உன்னை தோக்க விடாது. ஆனால் நீ தோக்கிற அளவுக்கு வச்சுக்காத நண்பா. தோல்விகளால் எழுதின கதை இது. வெற்றியை பார்க்காமல் ஓயாது அப்படின்னு மனசுக்குள்ள உனக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நீ வெற்றியை பார்க்க முடியும். சாதனையாளர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் அவர்களின் முயற்சி அசாதாரணமானது. ஓகேங்களா? விட்டுட்டு போனவங்க முன்னாடி பெரிய ஆளாகி காட்டணும். தேடி வரும் அளவுக்கு அல்ல. உன்னை நெருங்காத அளவுக்கு பார்த்துக்கோ. ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா. ஒரு நாள் உன் எல்லா முயற்சிகளும் தோல்விகளும் செயலும் ஒன்றி அணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பரிசாக கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். ஒரு நாள் நடக்குதல் மட்டும் பாருங்க. வெரி சிம்பிள். உன் மனசை மட்டும் விட்டுறாத, அவ்வளோதான். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கு சிறப்பு விருந்தினராக செல்வது உனது திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி. ஸோ அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டும் நண்பா. ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்க விரும்புவதில் கவனம் செலுத்துங்கள். இலக்கை நோக்கிய பயணம் என்றும் நினைவில். பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதீர்கள் நண்பா. இனி ஒரு முறை கூட பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். கிடைக்காத வரை எது பெரியதாக தோன்றுகிறதோ அது கிடைத்ததும் அற்பமாக தோன்றும். ஸோ இதுதான் வாழ்க்கை. சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான்
பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றார். நாம் எவ்வளவு படித்தாலும் நம்மை விட அதிகமாக படிக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. அது மட்டும் நினைவில் இருக்கட்டும் நண்பா. ஸோ இந்த உலகத்தில் வல்லவனுக்கு வல்லவன் கண்டிப்பாக இருப்பான். ஸோ நீ முயற்சி செய்யாத இன்னொருத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஸோ முடியாதுன்றது அப்படிலாம் கிடையாது. ஸோ போராடணும். போராட்டம் தான் இங்கு வாழ்க்கை. போராடித்தான் பெற வேண்டும். காலையில் எழுந்ததும் நல்லதோ கெட்டதோ செய்திகள் வருகின்றன. அவைகளை நமக்கு வெற்றிக்கான அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல ஒரு தூண்டுதலாக பாருங்கள். ஸோ ஒரு விஷயம், அடுத்தவங்க தும்முனா அதில் சகுனம் பார்க்குற நாம தான் தமக்கு வேண்டியவரின் தும்மலில் 100 200 என ஆயுளை கூட்டி சொல்ல சொல்லுகிறோம். ஓடும் ஓட்டமெல்லாம் மரணத்துக்காகத்தான் எனும்போது கொஞ்சம் நிதானமாகவும் நடக்கலாம். சாக்கடையில் கல்லெறிந்தால் நம் மேல் படும் என ஒதுங்கி செல்வதை சாக்கடை தனக்கான பெருமையை நினைத்து கொள்கிறது. சமூகம் மலடி என அழைப்பவளையும் அம்மா என்ற அன்போடு அழைக்கிறான் பிச்சைக்காரன். ஸோ இயற்கை எல்லாத்தையும் அழித்த இந்த மனித இனம் தன் சாவுக்கு இயற்கை மரணம் போட்டுக்கொள்வது விசித்திரமாக இருக்கிறது. ஸோ நம்மளாலேயே காக்க முடியாத ரகசியத்தை இன்னொருவர் காப்பார் என எப்படி நம்புகிறோம்? ஸோ எழுந்து நட, வழி கிடைக்கும். தேடிப்பார், வேண்டியது கிடைக்கும். முயற்சி செய், வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை கொள், வாழ்க்கை கிடைக்கும். சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமா நல்லா படித்து விடுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.